Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல dumpling எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு ரோட் சைடு ஈவினிங் ஸ்நாக். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு, கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வைக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக ஷேப் பண்ண வராது. அதனால வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, அதையும் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் பாதி வெங்காயம், அதையும் வந்து ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 10 போல் மஷ்ரூம், அதையும் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துடலாம். காளான் சேர்க்குறப்போ இன்னும் அந்த ஸ்டஃபிங்க்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அதனால் வந்து கண்டிப்பாக காளான் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஷ்ரூம் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். லைட்டாக ஒரு 1-2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் நல்லா அது வந்து பொன்னிறம் ஆகணும். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அழகாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கேரட், அதை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் உள்ள ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும். கூடவே 1 கப் போல் முட்டைக்கோஸ், அதையும் வந்து அவ்வளோ சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கூட இது வதங்கட்டும். அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங் ஆறுனதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போதும் உள்ளே வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அடுத்தது இது கூட சேர்க்குறதுக்கு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். சாஸ் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம சாஸ் எல்லாமே பண்ணலாம். மீதி ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லா வரும். ஆனால் சாஸ் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ரோட் சைடில் வாங்குகிற டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். சாஸ் சேர்க்க வேண்டாம்னா எல்லாமே பண்ணலாம். 2 டீஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, கடைசியாக நிறைய மிளகு. நான் வந்து சோயா சாஸ் சேர்த்ததுனால எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல, ஏன்னா சாஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், ஏன்னா நம்ம மஷ்ரூம் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்தோம். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து மாவு விரிச்சிடலாம். இதை வந்து சின்ன பந்தாக பிரிச்சுட்டு ரவுண்டாக விரித்தாலும் பரவாயில்ல. நான் வந்து ஒரே பெரிய இதாக விரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணாலும் ஓகே. ஆனால் எவ்வளோ தூரம் மெல்லிஸாக விரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிஸாக விரிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வேக வைக்கும்போது வெளியே இருக்கிறது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் மெல்லிஸாக நம்ம இந்த மாதிரி விரித்து வச்சிடணும். அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு மூடி இல்லைனா ஏதாவது ஒரு ஷார்ப்பான வாய் இருக்கிற பாத்திரம் வச்சு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை மறுபடியும் நம்ம ரவுண்டாக பண்ணிவிட்டு விரிச்சிக்கலாம். இப்போ இதிலேருந்து 1 ஸ்பூன் ஃபில்லிங் எடுத்துகிட்டு நம்ம இது நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கத்தையும் மடித்ததுக்கப்புறமா ஒரு சைடை வந்து கொஞ்சம் டைட்டாக அழுத்தணும். அழுத்திட்டு நம்ம அந்த ப்ளீட்ஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து எடுத்து ஒரு மடிப்பு மடிக்கணும். அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும். அடுத்தது ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம அழுத்தி விட்டோம் அப்படின்னா பிரியாது, அழகாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஆவியில் வேக வச்சாலும் ஓகே, 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து பேனில் வச்சு எடுக்க போகிறோம். அப்போ வந்து வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பேனெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி லைட்டாக. எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம வந்து ஒரு டம்ப்ளிங்காக உள்ளே வச்சிடலாம். ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து எண்ணெயில் படுற மாதிரி வைக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நம்ம. நான் வந்து 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன்.
அதாவது ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, நமக்கு பார்த்தா தெரியும்ல, கொஞ்சமாக லேசாக அதை வந்து தொட்டுட்ருக்கிற மாதிரி தண்ணி சேர்க்கணும். தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போது 7 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் மீதி. ஏன்னா 1/2 கப் சேர்த்துருக்கோம். இதோட பெரிய பேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து போயிடும். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை. நம்ம சேர்த்த எண்ணெயிலே வந்து இது ரோஸ்ட் ஆகணும். அதனால தீயை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக சூடில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கரிஞ்சிரும். நான்ஸ்டிக் பேன் அப்படின்னா அடி பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வந்து இந்த பேன் அடி பிடிக்காது, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன்னா கீழே ஒட்டிடும், அதனால ஒட்டாமல் வர மாதிரியான பேன் எடுத்துக்கோங்க. நான் அதை எடுத்து பின்னாடி காமிக்கிறேன். அந்த இடம் வந்து நல்லா அந்த கோல்டன் கலரில் வந்திருக்கு, இந்த மாதிரி வரணும். டடா, நம்மளோட சுவையான வெஜிடபிள் மோமோஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. நம்ம வந்து அந்த பேனில் போட்டதுனால கீழே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த கீழே இருக்கிறதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.